இயேசுவை போல மாறணும்னு முதல் ஆசை உள்ளத்தில் வரணும். நம்ம உள்ளத்தில் ஒரு ஆசை, இயேசுவை போல மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை வரணும். அதுக்காக ஜெபிக்கணும். உம்மை போல என்னை மாற்றுமே, அது ஒரு ஜெபம். அது மாதிரி ஜெபிக்க 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 ஆவியானவர் நம்ம இயேசுவின் சாயலிலே மாற்றிக்கொண்டே இருப்பார். ஒரே நாளிலே வந்து விடுவது அல்ல. நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வசனத்தை தியானித்து ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். அப்போ இயேசுடைய சுபாவங்கள் என்ன, அதை தியானித்து ஜெபிக்கும்போது, அதுதான் நான் சொன்னேன், நான் வாழ்க்கையில் 4 சுவிசேஷங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள், இந்த 5 புஸ்தகத்தை பல முறை திரும்ப 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 வாசித்திருக்கிறேன். சுவிசேஷங்களை முழங்காலிலேயே நின்று வாசித்து தியானித்து ஜெபித்திருக்கிறேன். அதில் இயேசுனுடைய வாழ்க்கை, அவருடைய சுபாவங்கள், குணங்களை தியானித்து தியானித்து அப்படி என்னை மாற்றுங்க 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 ஆண்டவரேன்னு ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அந்த ஜெபத்தை நான் நிறுத்திவிடவில்லை. காரணம், நான் முற்றிலும் இயேசுவை போல மாறிவிட்டேன் என்று சொல்ல முடியாது. நான் இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் நம்முடைய அனுபவம். அதனால் தினமும் நம்முடைய கண்கள் இயேசுவின் மீது பதிந்திருக்க வேண்டும். இயேசுவை தியானித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுடைய சீஷர்கள் என்ற அனுபவம் அவரை பின்பற்றுகிற காரியம். அப்போ அதை குறித்து நம்ம இதுவரைக்கும் 11 சுபாவங்கள், இயேசுடைய குணங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல சாந்த குணம், இயேசுவை போல ஆத்ம பாரம், இயேசுவை போல மனதுருக்கம், எப்படி இயேசுவை போல மன்னிக்கிற சுபாவம், இயேசுவை போல நன்மை செய்கிற குணம், பாடுகளை சகித்து கொள்ளுகிற ஒரு குணம். கடந்த நாட்களிலே இயேசு கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார். நம்முடைய வார்த்தைகளும் கிருபை உள்ள வார்த்தைகளாக இருக்கணும். யாரையும் காயப்படுத்தும்படி குற்றப்படுத்தும்படி பேசி மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, அவைகளை இயேசுவை போல நம்ம பேசணும்னு தியானித்தோம். இன்றைக்கி 12வது இயேசுடைய ஒரு சுபாவம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் பாருங்கள். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். பவுல் ஒரு அனுபவம் சொல்கிறார். மன ரம்மியமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன். எங்கே அவர் கற்றுக்கொண்டார்? யார் அவருக்கு போதனை செய்தது? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவர் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார். அதைத்தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன காரியத்தை பவுல் இயேசுவை கற்றுக்கொண்டார்? ஆண்டவர் அவருக்கு போதித்தாராம். என்ன போதித்திருக்கிறார்? எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். மன ரம்மியம், அதை இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டாராம். இயேசு அவருக்கு போதித்தார். மகனே, வாழ்ந்திருக்கும் தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியணும், பரிபூரணம் அடைந்து மகிழ்ந்திருக்கும் தெரியணும், குறைவுபடவும் தெரிந்திருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. பள்ளமேடுகள் வரும். ஆனால் எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க நீ பழகி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அடுத்து 13வது இயேசுவிடத்திலே காணக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், இயேசுவை போல நிதானமா அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்படின்னா வேறு புஸ்தகத்தில் லூக்கா 20ஆம் அதிகாரம் எடுங்க. 20வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி இயேசுவனுடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை இயேசுவனிடத்தில் அனுப்பினார்கள். இங்கே பார்த்தீங்களா, மத தலைவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க? இயேசுவிடத்தில் எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அவரை முடக்கிறணும், அரசாங்கத்தில் மாட்டி விட்டுறணும்
அப்படின்னு சொல்லி சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படிக்கு அவர் சிபிஐயில் மாட்டி விட்டுறலாம், அவர் இன்கம் டேக்ஸில் மாட்டி விட்டுறலாம், இயேசுவை எப்படியாவது குற்றங்கண்டு பேச்சில் அவரை பேச வச்சு மாட்டணும், அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். தந்திரமாக அனுப்புகிறாங்க. தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பித்து நடித்து இயேசுவுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி வந்து அவரை அகப்படுத்த வந்தாங்க அப்படின்னு பைபிளில் நம்ம பார்க்குறோம். 21ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் வந்து போதகரே நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகத்தாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். முதல்ல இயேசுவை புகழ்கிறாங்க வந்து. ஏன்னா அவங்க தந்திரவாதிகள், தந்திரமாக வந்து இயேசுவின் பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க வர்றாங்க. சொல்லும்போதே பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியுது இயேசு நிதானமாய் பேசுகிறவர். இதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை போல நிதானம் நமக்கு ரொம்ப அவசியம். அவசரப்படக்கூடாது, நிதானமாக நம்ம செயல்படணும், நம்ம நிதானமாக பேசணும், அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் யோசிக்கணும், முடிவெடுத்துட்டு பிரச்சனை வந்த பிறகு யோசிக்கக்கூடாது. நம்ம முந்தி நிதானமாக யோசித்து ஜெபம் பண்ணி முடிவெடுத்தால் தப்பாக இருக்காது. அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறம் ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டனோ அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாருங்க, நிதானம் வசனம் சொல்லி நிதானமாய் போதிக்கிறவர். இப்போ அதனால் இயேசு யார்ட்டையும் கோவப்படாதபடி நிதானமாய் பதில் சொன்னார். நம்ம இதில் தான் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நிதானம் தவறவே இல்லாதபடி, இயேசு நிதானம் தவறவே இல்லை. பேசுறதுக்கு முன்னால் ரொம்ப யோசித்தார். அதனால தான் வேசம் சொல்லி சாந்தமாய் நம்ம வந்து பதில் சொல்லணும். நிதானமாக சாந்தமாக உத்தரவு சொல்லுங்க, கோவப்படாதங்க என்பதாய் ஆண்டவர் சொல். இயேசு கோவப்படலை, நிதானமாக உத்தரவு சொன்னார். அது மாதிரி நிதானம் நமக்கு ரொம்ப அவசியம். இன்னொரு அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடியது 14வது இன்னொரு சுபாவம். நான் கற்றுக்கொண்டது தான் எழுதியிருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்தால், ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அவர்கள் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் போதித்தபடியால். இயேசு அதிகாரத்தோடு போதிக்கிறார், பயப்படலை, தைரியமாக போதிக்கிறார். இதுதான் இப்படிதான் அப்படின்னு தைரியமாக ஆண்டவர் போதிக்கிறார். அவருடைய பேச்சிலே ஒரு தைரியம் இருந்தது, அவருடைய செயலிலே ஒரு தைரியம் இருந்தது. பாருங்கள், யோவான் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் பாருங்கள் 32வது வசனத்தில், ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினாங்க. ரோமருடைய சேவகர்கள் வேறார், கவர்மெண்ட்டு அதனுடைய சேவகர்கள் ஆர்மி, அவங்க தான் 100க்கு அதிபதி ரோம போர் வீரர்கள். இது பரிசேயரும் பிரதான ஆசாரியர். பாருங்க, ரிலீஜியஸ் லீடர்கள் கூட போலீஸ் வச்சுருக்காங்க, பைபிள் இருக்குது. இவங்க ரிலீஜியஸ் லீடர் பரிசேயர் பிரதான ஆசாரியர், அவங்க போலீஸ்காரங்க வச்சுருக்காங்க. ஆட்களை கைது பண்ண ஜெயிலில் போட. பார்த்தீங்களா எப்படி இருந்திருக்கு அந்த காலத்தில். இவங்களுடைய பக்தி எல்லாம் வசனத்தில் இல்லாதபடியெல்லாம் நடந்து கொண்டாங்க. அவங்க போர் சேவகரை அனுப்புகிறாங்க, போலீஸ்காரங்களை அனுப்புகிறாங்க, இயேசுவை கைது பண்ணி கொண்டு வாங்க என்னை. இவங்க போய் இயேசு பேசுகிறது கவனிக்கிறாங்களா, அவர் பேச்சில் மயங்கிட்டாங்க. பாருங்கள் 45வது வசனத்தில், பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை, இயேசுவை ஏன் கைது பண்ணி கொண்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறதை போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை, அவரை மாதிரி யாருமே பேசினாங்க கேட்கல, அந்த மாதிரி பேசுகிறார். அந்த பேச்சிலே பயந்து போய் எல்லாம் கை கட்டிட்டு கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னடா இந்த மாதிரி பேசுகிறார், இவர் எப்படி நம்ம கைது செய்கிறது, அப்படியே திரும்பி வந்துட்டாங்க.
அவருடைய பேச்சிலே ஒரு தைரியம். யாருக்கும் அவர் பயப்படலை. சத்தியத்தை பேசுறதுக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பொய்யை பேசுனா ஏமாத்துறவங்க தான் பயப்படணும். நம்முடைய பேச்சிலே ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் எல்லாரும் புகழ்ந்தாங்க. ஆனால் ஊழியம் வளர 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 அவருக்கு எதிர்ப்புகள் பெருக ஆரம்பித்தது. பைபிளை நல்லா வாசிங்கன்னா அவருடைய புகழ்ச்சி பெருக பெருக, ஊழியம் பெருக பெருக, மக்கள் மத்தியில் புகழ் பெருக பெருக அவருக்கு எதிர்க்கிறவங்களும் பெருக ஆரம்பித்தாங்க. இது எல்லாருடைய லைஃப்லேயும் நடக்கும். எல்லா ஊழியக்காரனுடைய லைஃப் ஹிஸ்டரி வாச பாருங்கள். அந்த காலத்தில் இருந்த ஊழியர்கள் கூட, இன்றைக்கி நான் புகழ்ந்து பேசுகிறேன் டாக்டர் பில்லி கிரஹாம், அவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்து தெரியுமா? புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள் தெரியும். ஓரல் ராபர்ட், T.L. ஆஸ்பான், தேவனால் வல்லமாய் பயன்படுத்தப்பட்ட எல்லா ஊழியருக்குமே எதிர்ப்புகளும் பெருகி கொண்டே இருந்தார். ஏன் நம்ம ஊரில் பாருங்களேன், மிஷினரிகளுக்கும் ஒரு பக்கம் அப்படி இருந்து ஒரு பக்கம் எதிர்ப்புகள். மிஷினுடைய லைஃப் ஹிஸ்டரியை வாசித்து பாருங்கள். ரேனியஸ் மிஷினரி வாசித்து பாருங்கள். தியாகத்தோடு எத்தனை சபைகளை ஸ்தாபித்தவர். அவருக்கு என்னெல்லாம் எதிர்ப்பு, திருநெல்வேலி கூட வரக்கூடாதுன்னு எல்லாம் சபையில் இருக்கிற சில தலைவர்கள் அவரை முடக்கினாங்க. எதிர்ப்புகள் பெருகினது. அதே தான் பிற டிஜிஎஸ் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு பக்கம் அவங்க மூலமாக ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, அற்புதம் நடக்குது, மக்கள் திரள் கூட்ட ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவர் அவர்கள் மூலமாக வல்லமையான காரியம் செய்கிறார். இன்னொரு பக்கம் பகைக்கிறவங்க, பரிகாசம் பண்ணுறவங்க பெருகிறாங்க. என்ன பொறாமை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போதும் அதே மாதிரி தான். அவருடைய ஊழியம் பெருக பெருக, அற்புதம் பெருக பெருக, புகழ் பெருக பெருக, பகைக்கிறவர்கள் பெருக ஆரம்பித்தாங்க. அதனுடைய உச்சக்கட்டம் தான் அவரை சிலுவையில் அரைஞ்சிடணும், கொண்டுடணும் என்பற அளவுக்கு எழும்பினார்கள். இது எல்லா ஊழியருக்குமே நடக்கும். அவங்க இருந்தால் தான் உண்மையாக ஊழியம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லாராலும் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு பைபிள் இருக்குது. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஊழியம் பெருக பெருக அதெல்லாம் இருக்கும், ஆனால் பயப்படக்கூடாது. அவ்வளோதான். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் எல்லோரும் புகழ்ந்தாங்க. 4 மாடிக்கு வந்தால் பக்கத்து சர்ச்செல்லாம் பிரசங்கம் பண்ண போனால், ஓ இந்த தம்பி இந்து குடும்பத்தில் வந்து இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார் புகழ்ந்தாங்க. அப்போ இந்த வசனம் என்கிட்ட பேசிச்சு, எல்லாராலும் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ. நான் ஒரு நாள் அதை பார்த்துட்டு, என்ன ஆண்டவரே எல்லாருமே புகழ்கிறாங்க, அப்போ எனக்கு ஐயோ தானே, எல்லாராலும் புகழப்பட்ட ஐயோ தானே அப்படின்னு நினச்சி ஜோகம் பண்ண பாருங்கள். அடுத்தது ஆண்டவர் சொன்னார், இந்த செய்தியை பேசினார். இதை பேசினா எல்லோரும் என்னை பகைச்சிருவாங்களே, பேசு. அந்த செய்தியை பேசினேன். எங்கள் சபையில் 4 மாவடி சர்ச்சில் இந்த வசனத்தை பேசினார். நான் சொன்னேன், வெளியூரில் பேசணுன்னா பேசிடலாம், உள்ளூரில் பேசுகிறது கஷ்டம் ஆண்டவரே. உங்களுக்கே உள்ளூரில் மரியாதை இல்லை, நாசிரியத்தில், எனக்கு எப்படி உள்ளூரில் இதை பேசினா நினைப்பான். இல்லை நீ சொல்லு, அவங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லுன்னார். ஒரு நாள் வசனத்தை வச்சு இதுதான் சத்தியன்னு பேசினேன். அவ்வளோதான். ஆராதனை முடிஞ்சோடனே சபை 2 ஆயிட்டு. ஒரு கூட்டம் எப்படி இதை பேசலாம், எப்படி இதை, நான் வசனத்தை தான் பேசினேன், எப்படி இதை சொல்லலாம். நீ ஒரு கூட்டம் இது கரெக்டு, இந்த சத்தியம் நம்ம சபைக்கு தேவை. பாதி பேர் நமக்கு சப்போர்ட்டு, பாதி பேர் எதிர்ப்பு. சபை தலைவர்களாக எதிர்ப்பா. இனி பேச விட 7 வருஷம் எங்கள் சொந்த சர்ச்சில் பேச விட மாட்டாங்க. என் சொந்த சர்ச்சில் எனக்கு பிரசங்கத்து கேட்டேன் கிடையாது, பேச விடமா. அது மாத்திரம் என்னை தாக்கி பேச ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதே சர்ச்சுக்கு தான் நீ போகணும், அந்த சபை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நான் அங்கே தான் போனேன், தாழ்மையாக போய் உட்காந்துருப்பேன். என்னை திட்டி பிரசங்கம் பண்ணலாம், ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க, பேசட்டும் பரவாயில்லன்னு இருந்தேன் 7 வருஷம். அதுக்கு பிறகு தான் இப்போ கூப்பிட்டா கூட எனக்கு டைம் இல்லை போய் பிரசங்கம் பண்ணேன். இதெல்லாம் அப்போது நமக்கு பகைக்கிறவங்க பெருகுவாங்க, ஊழியம் பெருக பெருக. அப்போ நமக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வர சாத்தான் முயற்சி பண்ணுவான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத. ஆண்டவர் சொல்ல ஒரு சத்தியம் பாருங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரம். நான் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஆள். 2 பேருக்கு முன்னால் நான் பேச மாட்டேன். ரொம்ப கூச்ச சுபாவம், பயந்த சுபாவம். எதுக்கு வம்பு இல்லாமல் ஒதுங்கி போகிறது தான் என்னுடைய பழக்கம். அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஊழியத்தில் வர 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 எதிர்ப்பாங்க, நிந்திப்பாங்க, பரிகசிப்பாங்க. தைரியமாக நிற்கணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன சொன்னாங்களே, பைத்தியக்காரன்னாங்க, பிசாசு பிடித்தவன்னாங்க, என்னை கொலை பண்ண வந்தாங்க, மலையிலிருந்து தள்ள வந்தாங்க. அதுக்கு மத்தியில் தான் நான் நின்றேன். என்னை தைரியப்படுத்தினார் ஆண்டவர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசு சொல்ல, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். பகைப்பாங்க,
விரோதிப்பாங்க. நண்பனை போல பேசினாலும் உள்ளுக்குள்ளே பகையோடு தான் வருவாங்க, பகைப்பாங்க. இதெல்லாம் தெரியும். என்கிட்ட வந்து சில பிரதர் நீங்கள் ஐயோ நீங்கள் இருக்கிறீங்க ஊருக்கே பெருமைன்னுவான். அவன் உள்ளத்தில் எவ்வளோ பகை வச்சிருக்கிறான்னு ஆவியானவர் காண்பிப்பார். ஏமாத்துகிறான், உங்கள்கிட்ட நடிக்கிறான், கவனமாக இருந்துக்கன்னு சொல்லுவார். அவனுடைய உள்ளத்தில் பகை இருக்கும், பொறாமையினால் வெளியில் புகழ்ந்து பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படி ஆட்களை? ஆவியானவர் தான் அடையாளம் காட்ட முடியும். இதெல்லாம் கடந்து தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். 45 வருஷம் ஊழிய பாதையில் வந்திருக்கிறோம்ல, கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 25-26 வசனம் பாருங்க. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் ஆண்டு சொல்றார். பயப்படாதங்க, ஊழியக்காரனை பயப்படாதங்க. எதிர்ப்பு வரும், நிந்தை வரும், பாடுகள் வரும், அழிச்சிருவோம்பாங்க, கொன்னுருவோம்பாங்க, ஒட்டைச்சிருவோம், அழிச்சிருவோம்பாங்க. பயப்படாதங்க ஆண்டு சொல்றார். பயப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டு மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நம்மளை அழிக்கணும்னா எதை? இந்த சரீரத்தை மட்டும்தான் அழிக்க முடியும். ஆத்மா பரலோகத்தில் இயேசுவோடு இருக்கும்ல, பிறகு எதுக்கு பயப்படணும்? நம்மளை என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? போய் கேஸ் போட்டு ஜெயிலில் அடைக்க முடியும், அவ்வளோதானே செய்ய முடியும். ஜெயிலில் போனாலும் செபிக்கலாம், ஜெயிலில் போனாலும் ஊழியம் செய்யலாம், ஜெயிலில் போனாலும் சாட்சி சொல்லலாம், அங்கே ஆத்மாராயம் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம ஊழியத்தை தடுக்க முடியாது. எங்கே கொண்டு போட்டாலும் அதானே செய்ய போகிறோம். வெளியிலேருந்து என்ன செய்கிறோமோ அதை ஜெயிலில் போட்டாலும் செய்வோம். அதனால அதுக்கு தேவன் மனசை பக்குவப்படுத்தி இருக்கிறார். எதுக்கு பயப்படணும்? அவ்வளோதான். இல்லை கேஸ் போட்டு பேப்பர்லாம் போடுவாங்க, போடட்டும். இதுக்கு முன்னாலே போட்டாங்களே, எல்லாம் பேப்பர்லேயும் போட்டாங்க, அதுலேயும் போட்டாங்களே. மோகன்லாஸ் அப்படி சொன்ன பொய்யான ஒரு செய்தி, அதை விலைக்கு கரெக்டாக பார்த்துட்டா அது எவ்வளோ பொய்யான செய்தின்னு தெரியும். கோர்ட்டே அப்படி சொல்லிட்டு அப்படி ஒன்றும் பெருசாக தப்பாக பேசலை, ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. அதனால் பொய்யானதை அவங்க திருத்தி பேசி தான் நல்லா வந்துச்சு. இதுக்கு மேலே என்ன வரணும்? அதனால் இதெல்லாம் பார்த்தாச்சு, பத்திரிக்கையில் வந்ததை பார்த்தாச்சு, வீடியோவில் வந்ததை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. அதனால் இதுக்கு மேலே என்னத்தை சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன வேணாலும் சொல்லட்டும், பொய்யாக சொல்ல வேணான்னா ஆண்டவர் சொன்னார் பயப்படாதன்றார். சொல்லிட்டு போ, அதனால் எனக்கு பாதிப்பொண்ணு வரப்போகிறது இல்லை. ஏன்னா என்னை அறிந்த என் கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய இருதயம், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும்ல. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டு சொல்றார். அந்த குருவி கூட தேவ சித்தம் கீழே விழாது தம்பி, அதை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். அதனால பயப்படாதங்க, மனுஷருக்கு பயப்படாதங்க, தைரியமா இருங்க. ஊழியத்தை குறித்து பயப்படாதங்க. சொன்னா சொல்லட்டும், எழுதுனா எழுதட்டும், பேசுனா பேசட்டும், தைரியமா நிற்கணும். இயேசுவை பேசினாங்க, இயேசுவை திட்டுனாங்க, இயேசுவை அடிச்சாங்க, இயேசுவை உதைச்சாங்க, பவுலை அடிச்சாங்க, பவுலை காயப்படுத்தினாங்க, பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. இதெல்லாம் நடந்தாலும் தைரியமாய் நின்றதை போல நம்ம நிற்கணும். செயல்ல ஒரு தைரியம். சில சமயத்தில் நம்ம ஊழியத்தில் இருந்தாலும் ஒரு பயம் வரும். பவுல் சொல்கிறார்ல, வெளியிலே எனக்கு சந்தோஷம், உள்ளுக்குள்ளே ஒரு பயத்தோடு நான் இருந்து ஊழியம் செய்தேன். ஒரு சூழ்நிலை பார்த்தோன்னு பயம் வரும், மனுஷன் தானே, நேச்சுரல். ஆனால் அடுத்த நிமிஷம் ஆவியானவர் பலப்படுதோ, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். யார் என்ன உனக்கு விரோதமாக எழும்பினா என்ன, உலகமே உனக்கு விரோதமாக எழும்பினாலும் பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தை தான் என்னை தைரியப்படுத்தி நடத்துகிறது. அது மாதிரி நம்மளை அழிச்சா கூட மரணத்துக்கு எனக்கு 1 அடி தூரம் தான் இருந்துச்சு. ராஜஸ்தானில் பயங்கரமான ஆயுதங்களோடு துரத்திக்கிட்டு வந்தாங்க, கொலை பண்ணுவதற்கு. மத தீவிரவாத அமைப்பினர் 2-3 முறை மரணத்துக்கு எனக்கு 1 அடி தூரம் தான், கொன்று இருக்கணும். ஆனால் அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், பயமே வரல. நம்ம இறந்தால் பரலோகத்தை தானே போகிறோம், இயேசுவோடு தானே இருக்க போகிறோம். அவருக்காக ரத்தம் சிந்தி மரிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது சந்தோஷம் எண்ணம் தான் வந்தது. இப்போ நினச்சி பார்த்தா அந்த காட்சி பயமாக தெரியும். மனுஷீகத்தில் என்ன அவ்வளோ பெரிய ஆயுதத்தோட பயங்கரமாக வந்தாங்க, வெறியோட. ஆனால் அந்த நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், பயமும் வரல, கலக்கமும் வரல. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பலன், ஒரு தைரியம். அதனால் நம்ம சத்தியத்தை பேசுகிறதுனால சிலர் சத்துருவான்னு நினைப்பாங்க, சபையில் கூட சிலர் சத்துருவான்னு நினைப்பாங்க, உலகத்தில் சத்துருவான்னு நினைப்பாங்க. பயப்படாதங்க, தைரியமாக இருங்க.
எதுக்கு பயப்படணும்? இயேசு பேசின பிரசங்கத்தை விமர்சனம் பண்ணினாங்க, இயேசு செய்த அற்புதத்தை விமர்சனம் பண்ணினாங்க. நம்ம செய்கிறத குற்றம் கண்டுபிடிச்சு விமர்சனம் பண்ணி பரிகாசம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. என்ன கடைசி காலத்தில் பரிகாசக்காரர்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு பைபிள் இருக்குல்ல. அதனால் சத்தியத்தை நம்ம பேசினா, ஆவியானவுடைய நடத்துதல் படி நடந்தால், அது பரிகாசம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். அதுதான் கடைசி காலத்துக்கு அடையாளம். அவர்கள் பரிகாசக்காரர்கள். அது நம்மளை பாதிக்காது. அதனால் தைரியமாக இருங்க, இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிலாத்துக்கு முன்னால் நிற்கும்போது இயேசு பயப்படலை, தைரியமாக தான் நின்னார். அதனால் பயப்பட தேவையில்லை. எல்லாரும் இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, எனக்கு உம்மை போல மன தைரியம் வேணும். இயேசுவை போல என் பேச்சில், செயலில், நடக்கல எல்லாம் நான் தைரியமாக இருக்கணும். பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையில் மனுஷரை குறைத்த பயம் இருக்கக்கூடாது, பிசாசை குறைத்த பயம் இருக்கக்கூடாது. நான் எப்பொழுது மன தைரியமாக இருக்கிற அந்த தைரியம் எனக்குள் வரட்டும். இயேசுவே, உம்மை போல தைரியம் எனக்குள் வருவதாக. பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பயமெல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.